வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற தகுதி எங்களுக்குத்தான் உண்டு என்று சொல்வதற்கு காரணம் ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக அல்ல. வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு எம்ஜிஆருக்கே யோகிதை இல்லை என்று நான் சொல்பவன். எம்ஜிஆருக்கே யோகிதை இல்லை என்றால் எம்ஜிஆரால் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்ட ஜெயலலிதாவுக்கு என்ன யோகிதை இருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. என்னுடைய தாய்மொழி வங்காள மொழி. வங்காள மொழியில் பேசுவதாக இருந்தால் இங்கே பேசுங்கள், இல்லை என்றால் பேச்சை நிறுத்துங்கள். ஒரு இளைஞன் சொன்னான். யார் தெரியுமா? மதம் என்றைக்கு இணைத்தது? இல்லை. எத்தனையோ நாடுகள் சுதர்ந்து போயிருக்கின்றன ஒரே மதத்தில். என் தாய்மொழிக்கு ஆபத்து என்றால் எனக்கு மதம் பெரிதல்ல, நான் கொண்டிருக்கிற கடவுள் கூட பெரிதல்ல, என்னோடு உறவு கொண்டிருக்கிற என் மொழியும் இனமும் தான். நடராஜன் சொன்னான், பெரிய குபேரன் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, என்னுடைய உயிர் இங்கு போனாலும் போகுமே தவிர தமிழ் வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றும் கோழை அல்ல, நான் இங்கேயே சாக தயார். சிறையிலே இறந்து போனோம். அதற்கு பிறகு தமிழ் காப்பாற்றப்பட்டது. அண்ணா முதலமைச்சராக வந்தார் என்றால் அந்த தீர்மானம் அப்படியே போயிடுச்சா? அது இன்னோட முடிஞ்சு போச்சா? புதிய கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் 4000 கோடி பணம். புதிய கல்வி திட்டத்தில் என்ன இருக்கு? மும்மொழி திட்டம் இருக்கு. இடிக்க பேசுறீங்க, இந்திதான் சொல்ல 3 மொழிங்கிறிய. எத்தனை மாநிலங்களில் தமிழ் இருக்கிறது? அன்றைக்கு இந்த மொழி போராட்டம் நடந்து இந்தியை நாம் விரட்டி இருக்காவிட்டால், நண்பர்களே, டெல்லியில 25 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருந்தவன் சொல்லுகிறேன், மாணவராசு பையன் ஜோதித்தரா சிந்தியா, நான் கேட்டேன், ஏப்பா இங்கிலீஷ் அழகா பேசுவேன், இந்தியிலே பேசுற ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் பேச மாட்டேங்கன்னு சொன்னேன். மோடி கட்டல, அமித்ஷா கட்டல, உனக்கு இங்கிலீஷே தெரிந்தா கூட நீ இந்தியில தான் பேசணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று சில நாள் ஒவ்வொரு வருடமும் குறிக்கப்பட்டு அந்த நாளுக்கென்று சில சிறப்பு, அந்த நாளுக்கென்று சில வரலாறு, அந்த நாளை நினைவு கொள்வதன் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்த அரசியல் கோட்பாடு, மொழி கொள்கை, இவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளவும், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளவும், நம்முடைய வழித்தடத்தை ஒவ்வொரு ஆண்டும் புனருத்தாரணம் செய்து கொள்வதற்கும் ஏதுவாக சில நாட்களை தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு இந்த நாட்களில் எல்லாம் விழா நடைபெற வேண்டும் என்று அவர் இட்ட கட்டளையை தொடர்ந்து இன்றைக்கு இந்த நாளை மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் என்று நினைவு கூறுகிறோம். அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், கழகம் பிறந்த நாளை முப்பெரு விழா என்று பெருமையோடு கொண்டாடுவோம். கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடுவோம். இளைஞர் எழுச்சி நாள் என்று இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதரின் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாள் என்று அப்போது கொண்டாடுவோம், இப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வரலாறு பிறந்த நாளாக இருந்தாலும், அல்லது கொள்கை பிரவேசித்த நாளாக இருந்தாலும், அல்லது மொழிக்காக நாம் செய்த தியாகங்களை நினைவு கூறுகின்ற நாளாக இருந்தாலும், இத்தனை நாள்களை வரலாற்றில் குறித்து கொண்டு விழா எடுக்கின்ற, வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்னொரு கட்சி இல்லை. இந்த ஆண்டு அதிமுகவின் சார்பில் வீர வணக்க நாள் நடைபெறுகிறதா என்று எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் இருக்கிற போது நடக்கும், ஜெயலலிதா இருந்த போது நடந்தது. அப்போதே கூட நான் சொல்லுவேன், வீர வணக்க நாளை நீங்கள் நடத்தலாம், ஆனால் அதை நடத்துகின்ற தகுதியும் யோக்கியதையும் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களுக்கு தான் உண்டு. நான் 1937 என்ன நடந்தது, 1965 என்ன நடந்தது என்பதற்கு பிறகு வருகிறேன். வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற தகுதி எங்களுக்குத்தான் உண்டு என்று சொல்வதற்கு காரணம் ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக அல்ல. வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு எம்ஜிஆருக்கே யோகிதை இல்லை என்று நான் சொல்பவன். எம்ஜிஆருக்கே யோகிதை இல்லை என்றால் எம்ஜிஆரால் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்ட ஜெயலலிதாவுக்கு என்ன யோகிதை இருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. இந்தி ஆட்சி மொழியாக இருக்கும், இந்தி ஆங்கிலம் இருந்த இடத்திற்கு பதிலாக ஒரே இந்தி தான் இருக்கும் என்று 1980களில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது கூட இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டத்திற்கு 1960களில் தலைமையேற்று நடத்தியவர் நாவலர் நெடுஞ்செழியன். அந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவை முன்னவர்
எம்ஜிஆர் முதலமைச்சர், PH பாண்டியன் அவையினுடைய சபாநாயகர் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவை, இந்திதான் இணைப்பு மொழி என்று சொல்லுகின்ற அந்த பிரிவை காகிதத்தில் எழுதி கொளுத்தியதற்காக அன்றைக்கு பேராசிரியர் உள்ளிட்ட தமிழகத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். மேலவையில் இருந்த கலைஞர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். எந்த சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கை என்று அண்ணா அறிவித்தாரோ, எந்த சட்டமன்றத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அண்ணா கலைஞர் எல்லோரும் அஞ்சலி செலுத்தினார்களோ, அந்த சட்டமன்றத்தில் கலைஞருடைய பதவி, பேராசிரியருடைய பதவி பறிக்கப்பட்டதும் அல்ல, அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். சிறையிலே கைதிக்கு உள்ள உடையை கலைஞருக்கு கொடுத்தார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு என்பது 1937 தொடங்கி 80 வரை நீண்டு கொண்டிருந்த பல காலகட்டங்களில் இந்திக்கு எதிரான போராட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போதே சிறை போனவர்கள் நாங்கள். எனவே இந்த வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு அதிமுக காரனுக்கோ வேறு அந்த அரசியல் கட்சிக்கோ தகுதி இல்லை. இப்படிப்பட்ட பின்பலத்தோடு இருக்கின்ற ஒரு பெருமிதத்தோடு இருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்னொன்று இல்லை. நான் இன்னொரு படி மேலே போய் சொல்லுவேன். உலகத்திலே எத்தனையோ தேசிய மொழிகள் இருக்கிறது. தேசிய இனங்களின் போராட்டம் தாய்மொழி வழியிலே தான் அமையப்பட வேண்டும் என்று ரஷ்ய மொழியிலே போராட்டம் நடந்திருக்கிறது. எல்லா உலக நாடுகளிலும் தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை மொழி அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்று பல நாடுகள் துண்டாடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு மோடி சொல்லுகிறாரு, அமித்ஷா சொல்லுகிறாரு, மதவாத தேசியம், ஒரே தேசியம், இந்து தேசியம் என்று. ஈரானிலும் ஈராக்கிலும் இருக்கிறவர்கள் வெவ்வேறு மதமா? ஏன் அருகிலே இருக்கிற பாகிஸ்தான் 1948 பிரிந்து போனதே, அந்த பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தனித்தனியாக இருந்தது. அந்த இரண்டு பாகிஸ்தானுக்கும் சேர்ந்து ஒரே ஜனாதிபதி தான், ஜின்னா. இந்த தேசத்தை துண்டாடியது ஜின்னா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது இந்துத்துவா, சவார்கர் என்று நாம் சொல்லுகிறோம். காரணம் எதுவாக இருந்தாலும் மதத்தை முன்வைத்து இந்த தேசம் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட தேசத்தில் இரண்டு துண்டுகள், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். பாகிஸ்தானோட அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? இந்த தேசத்தை இரண்டாக பிரிக்குவதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற்ற ஜின்னா ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மேற்கு பாகிஸ்தானுக்கு வருகிறார், டாக்காவுக்கு வருகிறார். டாக்காவிலே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பேசுகிறார். பேசுகிற போது உருதிலே பேசுகிறார். அவருடைய தாய்மொழி உருது. எதிரிலே இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் அமர்ந்து கேட்கிறார்களே, தங்களுக்கென்று ஒரு தாய்நாடு வந்து விட்டது பாகிஸ்தான், இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பேசுகிறார், உருதிலே பேசுகிறார். எங்கே வந்து பேசுகிறார்? மேற்கு வங்காளம் டாக்காவிலே வந்து பேசுகிறார். ஒரு இளைஞன் எழுந்து நிற்கிறான். நீ பேசுவது எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ உருதிலே பேசுகிறாய். நீயும் நானும் இஸ்லாமியன் தான், மார்க்கம் ஒன்று. ஆனால் என்னுடைய தாய்மொழி வங்க மொழி, என்னுடைய தாய்மொழி வங்காள மொழி. வங்காள மொழியில் பேசுவதாக இருந்தால் இங்கே பேசுங்கள், இல்லை என்றால் பேச்சை நிறுத்துங்கள். ஒரு இளைஞன் சொன்னான். யாரை பார்த்து? புதிதாக பிரசவிக்கப்பட்ட பாகிஸ்தானுடைய அதிபரை பார்த்து, அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதியை பார்த்து 18 வயது இளைஞன் எழுந்து கர்ஜிக்கிறான். கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. அந்த இளைஞனை காவல்துறை தூக்கி கொண்டு போய் தள்ளி விடுகிறார்கள். அவன் முழங்கிக் கொண்டே போகிறான், என்னுடைய தாய்மொழி வாழ்க, உருது ஒழிக என்று சொல்லிக்கொண்டே போகிறான். அன்றைக்கு 18 வயதில் 20 வயதில் மூறி முழங்கிய இளைஞன் யார் தெரியுமா? பின்னாளில் 1971 வங்கதேசத்தை பிரித்து இது மேற்கு பாகிஸ்தான், இது வங்காள தேசம் என்று அறிவித்தானே, தாய்மொழி அடிப்படையில் இது என் தாய்மொழி நாடு என்று சொன்னானே. மதம் எனக்கு பெரிதல்ல, ஒரே மார்க்கமாக இருக்கலாம். எனக்கும் உனக்கும் கடவுள் அல்லாதான், எனக்கும் உனக்கும் ஒரே குரான் தான். ஆனால் நீ பேசுகின்ற தாய்மொழி வேறு, நான் பேசுகின்ற தாய்மொழி வேறு. என் மொழியை அடிப்படையாக கொண்டு எனக்கு ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடி அந்த தேசத்தை பெற்றானே முஜிபுர் ரஹ்மான். மதமா அங்க அரசியல், மதமா அங்க தேசியம் இல்லையே. நார்வேயும் ஸ்வீடனும் பிரிந்து போனது ரெண்டுமே ஒரே நாடு தானே, ஒரே பைபிள் தானே, ஒரே இயேசுநாதர் தானே. ஈரானுக்கு ஈராக்குக்கு சண்டை ஒரே மதம் தானே.
மதம் என்றைக்கு இணைத்தது? இல்லை, மதம் இணைக்கவில்லை. எத்தனையோ நாடுகள் சுதர்ந்து போயின்றிருக்கின்றன ஒரே மதத்தில். ஏன் சிதைந்து போனேன் என்று சொன்னால், என் மொழியை நீ மதிக்கவில்லை, என் மொழியை நீ அங்கீகரிக்கவில்லை, என் தாய்மொழிக்கு ஆபத்து என்றால் எனக்கு மதம் பெரிதல்ல, நான் கொண்டிருக்கிற கடவுள் கூட பெரிதல்ல, என்னோடு உறவு கொண்டிருக்கிற என் மொழியும் என் இனமும் தான். இதுதான் உலக வரலாறு. மதம் உன்னை சேர்க்காது, மொழிதான் உன்னை சேர்க்கும். இந்த வரலாற்று உண்மைக்காக எத்தனையோ இனங்கள் போராடி இருக்கிறார்கள், அரசியல் செய்திருக்கிறார்கள், சிறை சென்றிருக்கிறார்கள். ஆனால் தங்கள் உடலை தீயுக்கும் விஷத்துக்கும் தந்து மொழி வாழ்க என்று சொல்லி அதற்காக உயிரிழந்த 8 பேர் எங்கே இருக்கிறார்கள் என்றால் இந்த மண்ணில் தான் இருக்கிறார்கள். தமிழுக்காக மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் புத்த பிக்குகள் ஆன்மீகத்திற்காக தங்கள் உடலை எரித்துக் கொள்வார்களாம். வியட்நாமில், ஜப்பானில் அப்படி மத ரீதியாக ஒரு நம்பிக்கைக்கு எரித்துக் கொண்டவர்கள் உண்டு. ஆனால் மொழிக்காக தன் உயிரை இழந்தவர்கள் தமிழர்கள் என்கின்ற பெருமையை உலகத்தில் வேறு எவரும் பெறவில்லை. இந்த இனம் தான் பெற்றது. எங்கே தொடங்கியது? என்ன பிரச்சனை? இப்போ எத்தனை பேரை நாம் பணி கொடுத்தோம்? கீழப்பள்ளூர் சின்னசாமி, என்னுடைய மாவட்டம், 1950 அரசியல் சட்டம் அமலுக்கு வருகிறது. 1950 ஜனவரி 26 ஏன் இந்த நாளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? 1950 ஜனவரி 26 அரசியல் அமைப்பு வருகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? நாம் சுதந்திரம் பெற்று விட்டோம், நமக்கென்று ஒரு அரசியல் சட்டம் வந்து விட்டது. இன்னும் 15 ஆண்டுகளுக்குள்ளாக மாநில மொழிகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு இந்தியாவினுடைய இணைப்பு மொழியாக, தேசிய மொழியாக இந்தி தான் இருக்கும் என்று அன்றைக்கு அவர் கொண்டு வந்தார்கள். 50 கொண்டு வந்தார்கள். 37 நாம் தொடங்கினோம் போராட்டம். ராஜாஜி முதலமைச்சர் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 37 இங்கே தொடங்கியது. எல்லோரும் இந்தியை படிக்க வேண்டும் என்று, பள்ளிக்கூடங்களிலே படிக்க வேண்டும் என்று ராஜாஜி கொண்டு வந்த நேரத்தில் அன்றைக்கு தந்தை பெரியார் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே நடந்தது. பெரியார் சிறைப்படுத்தப்பட்டார். நண்பர்களே, இன்றைக்கு காலையில் நம்முடைய முதலமைச்சர் நடந்து சென்று தாளமுத்துக்கும் நடராஜனுக்கும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். யார் அந்த தாளமுத்து நடராஜன்? நடராஜன் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த நடராஜன் மொழிக்காக போராட்டம் நடத்தி சிறைக்கு போகிறார். 37 சிறை, 6 மாத காலம் அண்ணல் உழுகிறார். உடல்நலக் குறைவார் ஜெயிலில். அவரை மன்னித்து விட வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது. நடராஜனை அழைத்து பேசுகிறார்கள். உன் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களுக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கிறது. இப்போதும் சொல்கிறோம், மன்னிப்பு கடிதம் எழுதிவிடு, தமிழ் வாழ்க என்று சொல்லாதே, இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு போ, இப்போதும் உன்னை விட்டு விடுகிறோம், போலீஸ் ஜீப்பில் உன்னை வீட்டிலேயே கொண்டு வந்து விடுகிறோம் சொன்னார்கள். நடராஜன் சொன்னான், பெரிய குபேரன் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல. தான் இறந்து விட்டால் தன்னை காப்பாற்றுவதற்கு 100 ஏக்கர் நிலம் அவனிடத்தில் இல்லை, 1 ஏக்கர் நிலம் கூட அல்ல. ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவன். என்னுடைய உயிர் இங்கு போனாலும் போகுமே தவிர தமிழ் வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றும் கோழை அல்ல. நான் இங்கேயே சாக தயார். சிறையிலே இறந்து போனவன். இன்னைக்கும் ஜாதி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பக்கத்துல சீட்ல உட்காந்து பஸ்ல, எந்த ஊரு? பேராவூரணி. அப்படியே அந்த கட்டுக்க காட்டிய பேராவூர்ல யாருங்க? இவருக்கு ஆசை யாருங்கிறது இல்லை, அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறது ஆசை. பேராவூரில் நம்ம எம்எல்ஏ இருக்காருங்களே, அவர் சொந்தமா? இல்ல, முத்துராஜா இல்ல. இப்படியே ஒவ்வொரு ஆளா கேட்டுட்டு வந்து இந்த ஏன்னா ஜாதி தெரியாது. முகத்தை பார்த்தா இந்த அரங்கத்தில் இருக்கிற யாரையும் எந்த ஜாதியும் சொல்ல முடியாது. யார் முத்துராஜா, யார் கல்லர், யார் ஆதி திராவிடர், யார் முதலியார் சொல்ல முடியாது. நீக்ரோவை பார்த்து சொல்லலாம், மங்கோலியனை பார்த்து சொல்லலாம், ஒரு அசாமியை பார்த்து சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் மரபணம் இருக்கிற காரணத்தினால் முகத்தில் தெரியும் வித்தியாசம், நிறத்தில் தெரியும் வித்தியாசம். ஆனால் இந்தியாவில கட்டப்பட்டிருக்கிற சாதிக்கு என்ன அடையாளம்? கருப்பா இருக்கிறவங்க ஆந்திராவின்னு சொல்றீங்களா? கல்லர்ல இல்லையா? சிவப்பா இருக்கவங்க எல்லாம் நாயுடுன்னு சொல்றீங்களா? நாயுடுல கல்லர் இல்லையா? இப்பெல்லாம் ஐயரே கருப்பா போறாங்கல்ல. அப்போ ஒரு அரங்கத்தில் இருக்கிற ஒரு பஸ்ல இருக்கிற ஒரு 60 பேர்த்த இறக்கிவிட்டு எந்த ஜாதின்னு கேட்க முடியாது. ஆனால் சாதி நம்ம மூளைக்குள்ள இருக்கு.
பெரியார் அதான் சொன்னார், சாதி வேற எங்கேயும் மூளைக்குள்ள இருக்கிறார். அம்பேத்கர் சொன்னார், இட் இஸ் நேஷன் இன் யுவர் மைண்ட். அது ஒரு செங்கல் சுவர் அல்ல, அது ஒரு முள் வேலியல்ல எடுக்கிறதுக்கு அம்பேத்கர் சொன்னார். முள்ளு வேலியா இருந்தா எடுத்து விட்டலாம், செவரா இருந்தா எடுத்து விட்டலாம். அது மனசுக்குள்ள இருக்கு, மூளைக்குள்ள இருக்கு. அதை எடுக்கணும்னா அறிவை பெற்று வெளியே அறிவை பெற்று வெளியே வா. எதற்கு நான் புடகமாக சொல்கிறேன் சொன்னார், இறந்து போனவர் நடராஜன் ஆதி திராவிடர், அவரோடு செயல்பட்ட இன்னொருவர் தாளமுத்து, நாடார் சமுதாயம், அவரும் இறந்து போகிறார் அடுத்த 6 மாதத்தில். எங்க நடராஜனை புதைத்தார்களோ அவருக்கு பக்கத்திலேயே தாளமுத்தவையும் படைத்தார்கள். இன்றைக்கும் சுடுகாடு தனியாக இருக்கிறது. ஆனால் ஜாதி பார்க்காமல், சுடுகாடு பார்க்காமல் 2 பேரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்து இன்றைக்கும் அதற்கு மரியாதை செலுத்துகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம். 37 மொழிக்காக சாதியை விட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு மாத்தி வரைக்க முடியாது. தேவர் சுடுகாட்டுல போய் நாடாரியா, நாடார் சுடுகாட்டுல போய் ஆதிதிராவிட பறக்கலாம், சண்டை வந்துடும். ஆனால் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய பணக்காரர் முத்தையா செட்டியார் சொந்த கார்ல இறந்து போனவருடைய பிரேதத்தை சீட்ல வச்சு அழைச்சிட்டு போய் 10,000 பேர் போய் அண்ணா அஞ்சலி செலுத்தி அன்றைக்கு அடக்கம் செய்தார்கள். இப்படி சாதி பார்க்காமல் தொடர்ந்த இந்த மொழிப்போர் 1937 50 இந்த அரசியல் சட்டம் வந்த போது சொன்னார்கள், அடுத்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக இந்திக்கு நீங்கள் மாறிவிட வேண்டும். அப்படி மாறுவதற்கான ஆண்டுதான் 1965. இதற்கிடையில நேருக்கு நம்ம உத்தரவாதம் வாங்கணும். சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு நாம் போனதற்கு பிறகு ஈவிகே சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர், அப்போது ஒரு உறுதியை நேரு தந்தார். அதான் நேரு உறுதிமொழியின் பேர். என்ன உறுதிமொழி? தமிழ்நாட்டில் நீங்கள் விரும்புகிற வரை அல்லது நீங்கள் விரும்பாத வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம். நான் பிரதமராக இருந்து உத்தரவாதத்தை தருகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதினார். யாரு கொடுத்த உத்தரவாதம்? நேரு கொடுத்த உத்தரவாதம். யாரு கொடுத்த உறுதிமொழி? நேரு கொடுத்த உறுதிமொழி. எப்ப கொடுத்தார்? 1952. 1962 சம்பத்துக்கு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பத்துக்கு அண்ணா கொடுத்த உறுதிமொழி. இன்னைக்கு ஒரு சின்ன துண்டு சீட்டு. இன்னைக்கு டிஆர் பால் அமைச்சர், நான் அமைச்சர், முரசொலிமார் அமைச்சர், யாராரோ என்னவோ பார்த்துட்டோம். எல்லா பிரதமரும் நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க, கலைஞர் வீட்டுக்கு. ஆனால் 1962 என்ன நிலைமை தெரியுமா? 1960 என்ன நிலைமை? ஆகஸ்ட் 3 நினைக்கிறேன். சம்பத்துக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் நீங்கள் விரும்புகிற வரை நாங்கள், நீங்கள் விரும்பாத வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம், ஆங்கிலமே நீடிக்கும் தமிழ்நாட்டிற்கு. இந்த 4 வரி கடிதம். இந்த 4 வரி கடிதத்துக்காக சென்னையில் மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அண்ணா பேசினார். பண்டித நேரு. எந்த பண்டித நேரு? இந்த உலகத்திலே போர் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள், அணிசேரா நாடுகள், ஒரு பக்கம் வல்லரசு அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. அன்றைக்கு இருக்கிற கட்டாய எல்லா நாடுகளும் ஒன்னும் ரஷ்யாவுக்கு முன்னாடி போகணும், அமெரிக்காவுக்கு முன்னாடி போகணும். இந்த 2 நாடுகளுக்கு கொண்டாலும் அணிவகுத்து நிற்கிறது. எப்ப உலக போர் வரும் என்று தெரியாது. கவலைப்பட்டார்கள் 3 பேர். எகிப்தினுடைய அதிபர் நாசர், இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தோனேசியாவுடைய தலைவர் மார்ஷல் டிட்டோ. இந்த 3 பேர் தான் அணிசார நாடுகள் தலைவர்கள் உலகத்திற்கு. யாருக்காச்சும் பிரச்சனை என்னட்டவான அமெரிக்காட்ட பேசுறேன், சிறிய நாடுகளுக்கு அச்சுறுத்தா அதான் ரஷ்யாட்ட பேசுறேன். நாங்கள் இருக்கிறோம் இந்த உலகத்தை காப்பாற்ற. அண்ணா சொல்லுகிறார், உலகத்தை காப்பாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கின்ற, அந்த அணியினுடைய செயலாளராக இருக்கின்ற ஜவஹர்லால் நேரு, இந்திய நாட்டினுடைய பிரதமர், என் தம்பி சாதாரணமாக இருக்கிற தம்பி சம்பத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். யாருடைய கரம்? அணிசேரா நாடுகளுடைய தலைவர் கரம். உலகம் போருக்கு ஆட்படுத்தக் கூடாது என்று ஆளுமை மிக்க ஒரு தலைவன் என்னுடைய தம்பி சம்பத்திற்கு எழுதியிருக்கிற கடிதம் என்று அந்த கடிதத்திற்காக ஒரு பாராட்டு. அதற்கு பின்னால் தான் இது வந்தது. 1964 கெடு முடியுது. 50 சொல்லப்பட்ட கெடு முடிகிறது. தமிழ்நாடு விழித்துக் கொண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் விழித்துக் கொண்டது. நாடாளுமன்றத்திலே, சட்டமன்றத்தில் இல்ல, நாடாளுமன்றத்திலே பேசினார் அண்ணா. ராஜ்யசபாவுக்கு போனார். 57 தோத்து போயிட்டார். 57 ஜெயிச்சார் அண்ணா. 62 தோத்து போறாரு. 62 தோத்து போய் அண்ணா தோத்து விட்டாரே என்று கவலைப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு அண்ணாவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புகழ்
சென்னையோடு நின்றுவிடக் கூடாது, அது டெல்லி வரை கேட்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு போனவர் அண்ணா. அங்க போய் இருமல் கொள்கையை பேசினார். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 15 ஆண்டுகள். அந்த 15 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற போது இந்தி தான் இனிமேல் ஆட்சி மொழி என்று வந்துவிட்டதற்கு பிறகு அந்த ஓராண்டுக்கு முன்பாகவே கீழப்படும் சின்னசாமி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார் பக்தவச்சலம். அந்த பக்தவச்சலத்தில் போய் மன்றாடினார். திருச்சி ரயிலடியிலே மன்றாடினார், இந்தியை திணிக்காது என்று. முதலமைச்சர் கேட்டாரா? உதாசீனப்படுத்தி விட்டு சென்றார். உதாசீனப்படுத்தி விட்ட முதலமைச்சருடைய கவனத்திற்கு கோட்டைக்கு போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலிலே சீமண்ணையை ஊற்றிக்கொண்டு, ஒருவேளை வெறும் வேட்டி சட்டை இருந்தால் அவிழ்த்து விடுவார்கள், காப்பாற்றி விடுவதற்காக இன்னும் பல துணிகளை மேலே மேலே சுற்றி கொண்டு சீமண்ணையை ஊற்றிக்கொண்டு பற்றி எறிந்து நடு ரோட்டிலே இறந்து போனவன் தான் கீழப்படும் சின்னசாமி. அந்த சின்னசாமி வந்து தாளமுத்து நடராஜனுக்கு பிறகு அந்த சின்னசாமி 64 இறந்த 65ஆம் ஆண்டு உண்மையிலேயே அந்த காலகட்டம். இந்த ஆண்டோடு முடிகிறது 15 ஆண்டு. இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தி தான் என்று வருகிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றி வைத்த தீ, தந்தை பெரியார் 37 ஏற்றி வைத்த தீ கல்லூரி மாணவர்களை பற்றி படர்ந்தது. கீழப்படும் சின்னசாமி தொடங்கி வைத்து விட்டு போனார். கோடம்பாக்க சிவலிங்கம், சென்னை அரங்கநாதன், ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மாயவரம் சக்கரவாணி, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவராக இருந்த ராஜேந்திரன். மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 10,000 பேர் 20,000 பேர் திரட்டி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வெளியே இருக்கிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தலைமை தாங்கி ஊர்வலத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அங்கேயே அடிபட்டு சத்தவன் மாணவர் ராஜேந்திரன். இப்படி மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த போராட்டம் உச்சத்தை தொட்டு அதற்கு பிறகு தமிழ் காப்பாற்றப்பட்டது. அண்ணா முதலமைச்சராக வந்தார் என்றால் அந்த தீர்மானம் அப்படியே போயிடுச்சா? அது இன்னையோட முடிஞ்சு போச்சா? அன்னையோட முடிஞ்சு போச்சா? இன்றைக்கு என்ன நிலைமை? புதிய கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் 4000 கோடி பணம் தமிழ்நாட்டுக்கு. புதிய கல்வி திட்டத்தில் என்ன இருக்கு? மும்மொழி திட்டம் இருக்கு. நீங்க ஆங்கில தமிழை வச்சுக்கீங்க, ஆனால் இந்தியை கட்டமாக படிக்கணும். இந்தின்னு சொல்ல மாட்டான், வேறு ஏதாவது ஒரு மொழியை படிக்க வேண்டும். வேறு எந்த மொழி படிக்கிறது? இந்தி தான் படிக்கணும். சரி, தமிழ்நாட்டில் இந்தி படிக்க சொல்லிட்ட, இந்தி பேசுறான்ல உத்தரப்பிரதேசம், அந்த உத்தரப்பிரதேசம் மும்மொழி கொண்டு இருக்குல்ல. நாங்க கேட்கறது நாடாளுமன்றத்துல, தமிழ்நாட்டில் இந்தி இல்ல, தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, 3வது மொழி கத்துக்கிறாங்க. சரி, நியாயம். இந்தியாவில் ஒரு மொழி இந்தி கத்துக்கிறான், ரெடி. ஆனால் உத்தரப்பிரதேசம் இந்தி பேசுறான்ல, அவனுக்கு இந்தி ஆங்கிலம் தானே இருக்கு. அவனுக்கு நீ தமிழ் சொல்லி கொடுக்க தயாரா? இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழி தான் உனக்கு வேணும். ஏதாவது ஒரு மொழியை தான் கூடுதல் படிக்க சொல்ற. உத்தரப்பிரதேசம் தமிழ் வையு, மத்திய பிரதேசம் தமிழ் வையு, பஞ்சாப்ல ஒரிசாவில தமிழ் வையு. இடிக்க பேசுறியா? இந்தி தான் சொல்ல 3 மொழிங்கிறிய. எத்தனை மாநிலங்களில் தமிழ் இருக்கிறது? தமிழ் பேசுகிற மாநிலங்களிலே மட்டும் இல்ல, தமிழ் பேசிக் கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ்கின்றவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த பள்ளிக்கூடம் இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல யாரை ஏமாற்றுவதற்கு? அப்போ ஏன் இவ்வளவு தூரம் நாங்க மொழியை காப்பாற்றுறோம்? இந்த மொழி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த மொழிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன? இந்தியாவில் 2 பண்பாடு தான். நல்லா புரிஞ்சுக்கணும் வந்திருக்க தம்பிமார்கள். இந்தியாவில் 2 நாகரிகம், 2 பண்பாடு. நம்ம சொல்ல நீலகண்ட சாஸ்திரி ஒத்துக்கிட்டார், சிபி ராமசாமி ஒத்துக்கிட்டார், சதாசிவ கண்டாரத்தை ஒத்துக்கிட்டார், கே பிள்ளை ஒத்துக்கொண்டார். யாரெல்லாம் வரலாற்றை ஆராய்ச்சி இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம், இந்தியாவில் விந்திய மலைக்கு அப்பாலே ஒரு நாகரிகம், விந்திய மலைக்கு இந்தான ஒரு நாகரிகம். ஒரு நாகரிகம் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய நாகரிகம். இன்னொரு நாகரிகம் திராவிட மொழிகளை கொண்ட தமிழை கொண்டிருக்கின்ற கன்னடமும் கணிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்திருந்தே ஒன்று பல ஆயிடும் ஆரியம்போர் உலக வளர்த்தலை தொலைந்து. இதெல்லாம் கிளை மொழிகள், தமிழ்ல இருந்து போச்சு. அதை ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். இல்ல மலையாளத்திலிருந்து தமிழ் வச்சுப்பாங்க, ஏதோ எப்படியோ ஒரு குடும்ப மொழி. அப்ப சமஸ்கிருதம் தலைமையிலே ஒரு மொழி, இந்தி இருக்கு, இந்துஸ்தான் இருக்கு, எல்லாம் இருக்குதுல. தமிழை அடிப்படையை கொண்ட ஒரு இனம். இந்த 2 இனத்தினுடைய பண்பாடுகளும் மொழியும் கலாச்சாரமும் வெவ்வேறு. உங்களுக்கு இருக்கிற இலக்கியம் வேற, எங்களுக்கு இருக்கிற இலக்கியம் வேற. உங்களுக்கு இருக்கிற இலக்கியம் என்ன இலக்கியம்? உங்களுக்கு இருக்கிற இலக்கியம் சமுதாயத்தை 4 பிரி, பிராமணன் நச்சரம் செய்யணும், கோயில் பண்ணி அவர் ஆட்டணும், அது கீழே ஒரு சண்டை போடணும் சத்திரியன்,
அதுக்கு கீழே இருக்க விவசாயம் பார்க்கணும் ஒருத்தன் சூத்திரன், அதுக்கு கீழே படிக்க கூடாது, அதுக்கு கீழே ஒரு பஞ்சம் இருக்கான் என்று 2000 ஆண்டுகளாக மக்களை பிரித்து ஜாதியில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், தேவருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கும், ரெட்டியாருக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்கும், முதலியாருக்கு 400 ஏக்கர் நிலம் இருக்கும். நான் இருக்கிற மேற்கு பகுதியில் கொங்கு வேளாண் கவுண்டர்களுக்கு பெரிய விவசாயம், 100 ஏக்கர் 200 ஏக்கர் எல்லாம் சரி. உங்க தாத்தா எத்தனை பேர் பிஏ? எத்தனை பேர் பிஏ? தஞ்சாவூர்ல காலனி இருக்குது, 100 ஏக்கர் நஞ்சம் இருக்கும். ஒரு வாரத்துல பெரிய முட்டா மராசா இருக்கும், பட்டியல 100 மாட்டை வைக்கிருப்பான். ஜாதியில் எந்த ஜாதியா இருக்கட்டும், கல்லரா இருக்கட்டும், மரவரா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், முதலியாரா இருக்கட்டும், படித்தவர்கள் எத்தனை பேர்? கல்வி கற்றவர்கள் எத்தனை பேர்? அதிகாரத்துக்கு வந்தவர் எத்தனை பேர்? யாரும் இல்லையே. அதிகாரம் யாரிடம் இருந்தது? இன்னைக்கு யாரு? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல யார் இருக்கா? நீங்கள் நானுமா? பேருக்கு ஒரு கண்ணர் இருப்பார், பேருக்கு ஒரு கவுண்டர் இருப்பார், இல்லைன்னா பேருக்கு 2 முதலியார் இருப்பார். இருக்கிறதெல்லாம் அவான் தான். சுப்ரீம் கோர்ட் அவான் தான், ஹைகோர்ட் அவான் தான். நம்ம தான் கண்ணு போட்டுக்குவோம். அப்போ 2000 ஆண்டுகளாக தேவருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, கவுண்டருக்கு, செட்டியாருக்கு, பறையருக்கு, பல்லருக்கு கல்வி மறுக்கப்பட்டது எதனால்? உன்னுடைய நாகரிகத்தால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால். அது என்னுடைய நாகரிகம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் படித்திருந்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிச்சை பகிலும் கற்கை நன்றே பாட்டி சொன்னான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே படிச்சவனுக்கு தான் கண்ணு. எவன் கற்றிருக்கிறானோ அவனுக்கு தான் கண். சரி, கற்கல, அவன் படிக்கல, அதுக்கு புண்ணு நான் பண்ணுவேன். இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னது இடையில என்ன ஆச்சு? அப்போ அந்த ஆரியம் நம்மை ஆட்கொண்ட காரணத்தினால், திராவிடம் நீர்த்து போன காரணத்தினால் நாம் படிப்பை இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம். இதை மீட்டுருவாக்குறதுக்கு இயக்கம் தேவை. அந்த இயக்கம் திராவிட கழகம், அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகள் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அப்ப 2 நாகரிகம். இந்த நாகரிகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என் நாகரிகம் வேற, உன் நாகரிகம் வேற. உன்னுடைய நாகரிகம் பகவத்கீதை அடிப்படையாக கொண்டிருக்கும். சதுர்வர்ண மதம், மாயா சிருஷ்டம், 4 வர்ணத்தை நானே பறக்கும் கண்ணன் சொல்லுகிறார். எங்களுடைய கலாச்சாரம் திருவள்ளுவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கலைஞர் இருக்கார் கோபாலபுரத்துல, கலைஞர் பக்கத்துல நான் இருக்கேன். திடீர்னு கீழே சரசலம், பெரிய சரசலம். என்ன கீழே சரசம் சத்தம் என்னன்னு பாரு ராஜா. கீழே போனா ராமகோபால சொல்லாம கொள்ளாம உள்ள விட்டாரு. ராமகோபால அவங்க பரசமாயிட்டாங்க போலீஸ்லாம். ஏன்னா அவருக்கே பெரிய வண்டி இருக்கு, போலீஸ் வண்டி. கீழே வந்து ஐயா ராமகோபாலம் திடீர்னு கோபாலம் திடீர்னு வந்துட்டாரு, எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. அதுக்கே பரபரப்பு வர சொல்லியா வந்த ராமகோபாலம் உள்ளே வருகிறார். வந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. இந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்துட்டு போனான்னு இருந்தேன். என்ன புத்தகம் கொடுத்தாரு தெரியுமா? பகவத்கீதை. பகவத்கீதை அவர் கொடுத்தார், வாங்கி கொண்டார் கலைஞர். அவசரப்படல, ஒன்னும் சொல்லல. காபி கொடுத்தார், காபி சுட்டு எந்திரிச்சார். ராமகோபாலன், இந்துமொழி ராமகோபாலன் எந்திரிக்கும் போது கலைஞர் 2 கை காமிச்சு அந்த புத்தகத்தை எடுனார். அலமாரியில் அந்த புத்தகத்தை பார்த்து எடுனார். எந்திரிக்கும் போது, வரும்போது நீங்க ஒண்ணு கொண்டு வந்தீங்கல்ல, உங்களை சும்மா நான் அனுப்பலாமா? தமிழர் நாகரிகம் இல்ல. பகவத்கீதை அவர் கொடுத்தார், வாங்கி கொண்ட நாகரிகத்திற்காக காபி கொடுத்தேன், என்னுடைய வீட்டுக்கு வந்தீர்கள். போகிற போது ஆசிரியர் வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கம் கொடுத்தன சொன்னாரு. நான் இதை படிச்சு பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அதை படிச்சு பார்த்து நீ தெரிஞ்சா நீ தெரிஞ்சு. எங்க கலாச்சாரம் வேற. கடவுள் உண்டாகிறது வரல, நான் நம்பிக்கை அது வேற விஷயம். தமிழகத்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லையா? இருக்கு. நீ சொல்ற கடவுளா கடவுள் தான் பிரச்சனையே தவிர இப்ப என்ன பிரச்சனை? பெரியாருக்கு என்ன பிரச்சனை? நீ எல்லாம் சரிங்க, ஜாதி ஒழியங்கிற சரி, பெண்ணுக்கு உரிமை சரி, மதநானாங்கிற சரி, ஒரே கடவுள் கூட சொல்லுங்களேன். அதே கடவுள் இல்ல, கடவுளை கற்பித்தவன் காட்டு முறாண்டி பரப்புறம் அயோக்கியம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களே. ஒரு முல்லாவும் ஒரு சாமி, ஒரு இந்து சாமியாரும் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் போய் கேட்டாங்களே ஐயாட்ட. ஒரு தர்க்கத்துக்காக கேட்டாங்க. வாங்க உட்காந்து காப்பி குடிச்சு சொன்னார் ஐயா பெரியார். ஐயா நீங்க 3 பேரும் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றது தப்பா நினைக்கிறீங்களா? அவ்வளவுதானே. நீங்க ஐயா நீங்க முஸ்லீம், அந்த கிறிஸ்தவ சாமியை இந்து சாமியை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. அந்த கடவுள் எனக்கு கடவுள் இல்லைன்ட்டாரு. அப்புறம் கிறிஸ்டியனை கேட்டார், ஐயா நீங்க ஏசுனாரு, உங்களுக்கு அல்லாமே அவரையும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். அந்த கடவுள் எனக்கு கடவுள் இல்லைன்ட்டாரு. அவரை கேட்டார், ஐயா நீங்க சிவனை கும்பிடுறீங்க, இது 2 ஒத்துக்கிறீங்களான்னு.
அந்த கடவுள் ஏன் கடவுள் என்றார். நீங்க எல்லாம் பாதி பாதியா கடவுளுங்கிறீங்க, ஒட்டுமொத்தமா கடவுள் என்ன பண்ண? நீங்க எல்லாம் பகுதி பாதியா கடவுள். அப்போ என்ன காரணத்துக்காக சொன்னோம்? பெரியார் கடவுள் புத்தகம் ஏன் கையில எடுத்தார்? நான் சாதியை ஒழிக்கணும் விரும்புறேன். இந்த சாதி தான் கல்லறை படிக்க விடல. இந்த சாதி தான் 6 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போட சொல்லிச்சு. அதுக்காக முத்துராமலிங்கம் போராடினார். அவர் போராட்டம் பண்ணா 6 மணிக்கு மேல கையெழுத்து போட்ட எத்தனை பேர் மதுரை மாவட்டத்தில்? இந்த சாதி தான் நாடார் எங்களை சாணாத ஒதுக்கினீங்க, எங்களை படிக்க வைக்கல. இந்த சாதி தான் விவசாய நிலத்தை கையில கொடுத்துட்டு என்ன உழவு போட்டு குதிரை வண்டி வச்சுக்க, பந்தாவாரு ஜமீன்தாராரு படிப்பு மட்டும் வந்துடாது. என்ன எல்லாம் கொடுத்தாங்க, கொடுக்கல மாதிரியா இருக்கு. அதுக்கு இங்கே எதையும் கொடுக்கல பறையமல்ல சக்கிலிக்கு. ஆனா எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ எல்லாத்தையும் வச்சிருக்கிற. வெள்ளக்காரங்கிறது நீ தான் அரசாட்சியில் இருக்க. அப்போ இதை முறியடிக்க வேண்டும் என்றால் சாதி ஒழிய வேண்டும். சாதி ஒழிய வேண்டும் சொன்னா இன்னொரு மதத்துல இருக்குனாங்க. மதத்துல இருக்குன்னா மதத்தையே ஒழிக்கிறேன். இல்ல மத கடவுள் சொன்னார், அப்ப கடவுளையே ஒழிக்கிறேன். என்னுடைய நோக்கம் சாதி ஒழிப்பதற்கு, அது கடவுள்கிட்ட இருக்குன்னு கடவுளையே ஒழிப்பேன். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கடவுளை நான் எப்படி கடவுளாக ஒப்புக்கொள்வேன்? அதான் ஐயாவோட கொள்கை. அதுல இருந்து கொஞ்சம் விலகி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி மக்கள்கிட்ட வந்தார், ஆட்சியை கைப்பற்றினார். இந்த மொழி போராட்டத்தின் வரலாறு எங்க வந்து நிக்குது? அன்றைக்கு இந்த மொழி போராட்டம் நடந்து இந்தியை நாம் மிரட்டி இருக்காவிட்டால், நண்பர்களே, டெல்லியில 25 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருந்தவன் சொல்கிறேன், இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் விளங்கிக் கொண்டிருந்த புழங்கிக் கொண்டிருந்த மொழிகள் 642. 642 மொழி. இந்த இந்தியை பரப்பி பரப்பி பிறப்பி இந்தி வாரம் கொண்டாடி கொண்டாடி இந்தி மொழியை திணிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு 400 கோடி, தமிழுக்கு 4 கோடி, மலையாளத்துக்கு 1 கோடி. சென்ற ஆண்டு பட்ஜெட் இந்தியாவில் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு. செத்து போன மொழின்னு கொஞ்சம் பேர் சொல்வீங்க, தேவநாய பாவனர் ஒத்துக்க மாட்டார். அதை ஏன்டா செத்து போன மொழின்னு சொல்றீங்க? செத்து போன மொழின்னா ஒரு காலத்தை வாழ்ந்ததுன்னு அர்த்தம் ஆயிடும். அது என்னைக்கு நாசம் வந்தது? அது வாழ்ந்ததே கிடையாது. அந்த மொழி ஒரு புரோகித மொழி, அவ்வளவுதான். அர்ச்சனைக்கான மொழி. அது எப்பவும் வாழவும் இல்லை, சாகவும் இல்லை. அந்த மொழிக்கு 400 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்தி பிரச்சார சபாவுக்கு பணம் கொடுக்குறீங்க. ஆனா தமிழுக்கு 3 கோடி கொடுக்குறீங்க. மலையாளத்துக்கு 2 கோடி கொடுக்குறீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? என் கூட ஜோதிராதித்ய சிந்தியான்னு ஒரு அமைச்சர் இருந்தார், என்னுடைய டெப்டி மினிஸ்டர். அவர் வந்து ஒரு ராஜ குடும்பம். நான் ஒரு வீட்டுக்கே போயிருக்கேன். சிந்தியா குடும்பம் வந்து மன்னர். இன்னமும் அரண்மனையில தான் அந்த பையன் வாழ்றாரு, என்னோட இளைஞன். நான் டெலிகாம் மினிஸ்டர் இருக்கும்போது டெப்டி மினிஸ்டர் தான். இப்ப அவர் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர். அருமையா ஆங்கிலம் பேசுவார். வெளிநாட்டில் முடிச்சு வந்தவர். வெளிநாட்டில் பேசி வந்து அழகான நளினமாக ஆங்கிலம் பேசக்கூடிய மாதவராசு பையன் ஜோதித்தரா சிந்தியா. இந்த நாடாளுமன்றத்தில் என் மீது இன்னமும் மரியாதை வைத்து பேசுகிற ஒருவர், நான் கேட்டேன், ஏப்பா இங்கிலீஷ் அழகா பேசுவேன், இந்தியிலே பேசுற, ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் பேச மாட்டேங்கன்னு சொன்னேன். மோடி கட்டளை, அமித்ஷா கட்டளை, உனக்கு இங்கிலீஷே தெரிஞ்சா கூட நீ இந்தியில தான் பேசணும். நாடாளுமன்றம் முழுக்க இந்தி தான், இந்தி தான், இந்தி தான். நாங்க இதுக்காகவே வேணும்னே தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க. எங்களை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் வந்து இந்தியாவில தான் இருக்கானா இல்லையா? நம்ம பேசுற பாஷை புரிய மாட்டேங்குது. அவன் கட்டிருக்கிற வேட்டி நமக்கு சரியாக மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் எதுக்குறான்? இந்தியாவில் இருக்கிறான், பாரத மாதா கட்சினா தமிழன்னை வாழ்கிறான். எங்கே நாம் வேறுபட்டு இருக்கிறோம்? அண்ணா சொன்னார் 1966 நாடாளுமன்றத்துக்கு போய், ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட மரபினத்தை சேர்ந்தவன். இப்படி நான் சொல்லிக் கொள்வதால் நான் வங்காளிக்கோ குஜராத்திக்கோ எதிரி அல்ல. நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வது எங்களுக்கென்று தனித்த அடையாளம் இருக்கிறது. எங்களுக்கு வேறுபட்ட கொள்கை இருக்கிறது. அது தமிழில் இருக்கிறது. அந்த தமிழையும் திராவிடத்தையும் எடுத்திருக்கிற எங்கள் இனம் உங்கள் இனத்தோடு ஒரு காலமும் ஒப்புக்கொள்ளாது. நாங்கள் தனி அன்னைக்கு சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன? இந்தி படிக்கலைங்கிறிய உங்க புள்ளி விவரம் என்ன நிலைமை? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி 8.66. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனித வந்திருப்பு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.6. எத்தனை துறையா முதலிடம்? மருத்துவத்துறை ராஜ்நாத் சிங் மனைவி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் போகுது. சுஷ்மா ஸ்வராஜ் கேபினட் மினிஸ்டர் ஹெல்த்ல
நான் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிற போது எனக்கு கேபினட் அமைச்சர் யாரு? சுஷ்மா ஸ்வராஜ். என்ன மகளிர் தான் கூப்பிடும். அந்த மாதிரி கண்ணபிரசு எங்க இருந்து நடந்தது? தமிழ்நாட்டுல. மருத்துவமனை நீங்க தான் வரணும், ஐஐடினா நீங்க தான் வரணும், ரோடு வசதி இங்க தான் வரணும், எல்லா ஊருக்கும் குடி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இங்கதான். எல்லா வசதிகளையும் உள்கட்டமைப்பு உட்பட எல்லா வசதியும் பெற்று தந்தது ஆரியத்தால் அல்ல, இந்தியால் அல்ல, தமிழால், திராவிடத்தால், பெரியாரால், அண்ணாவால், கலைஞர். இப்போ நான் எனக்கு வரதுக்கு முன்னாடி கேட்டுருந்துச்சு, புலிக்கோட்டை வீரவணக்கெல்லாம் செலுத்தி விட்டோம், வருகின்ற ஆட்சியில் நீங்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரித்து நம்முடைய முத்துவேல் கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும், அப்பொழுதுதான் தமிழ்நாடு முன்னேறும் அப்படிலாம் பேசுவாங்க. நான் வந்திருக்கிற பேராவூர் பெருமக்கள் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு மீண்டும் வர வேண்டும் என்பதோ, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்பதோ நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. ஜெயலலிதா இங்கே முதலமைச்சர், எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சர், கலைஞர் முதலமைச்சரா இல்ல, 2 முறை 3 முறை தோற்று போனார். ஆனால் எதிர்கட்சியில இருந்து கொண்டு தமிழை வாழ வைக்கிற உத்தியை, தமிழ்நாட்டை காப்பாற்றின உத்தியை கலைஞர் வைத்திருந்தார். முதலமைச்சராக அவர் இருக்கலாம். தமிழ்நாடு கலைஞரை தாண்டி என்றைக்கும் அரசியல் போனதில்லை. எம்ஜிஆராலே முடியாது, ஜெயலலிதாவாலே முடியாது. அன்றைக்கும் கோட்டையிலே இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. நான் வாதத்திற்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒருவேளை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வரவில்லாவிட்டாலும் கூட தமிழர் ஒன்று கெட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த மனிதர் இந்த முறை முதலமைச்சராக வரவிட்டால் இந்தியா இருக்காது, அரசியல் சட்டம் இருக்காது. எனக்கு அந்த கவலை, ஜெயலலிதாவே உட்கார்ந்து சீட்ல அட விடுங்க, அந்த மாவட்டம் எம்ஜிஆர் பக்கத்துல இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காருங்க. எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இந்த நாட்கள்ல நீ உட்கார்ந்தா, நான் உட்கார்ந்தா, அந்த பையன் உட்கார்ந்தா, யாரு வேணாலும் உட்காந்துருப்பாங்க ஒரு நாற்காலியா. அண்ணா இருக்க வரைக்கும் ஒரு மரியாதை, கலைஞர் மரியாதை, அது போச்சு. அதோட அதான் முக்கியம் நமக்கு. நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வருகிறேன், இந்தியா என்ற துணை கண்ட ஒரு நாடா இல்லை. இங்க ஒரே மொழியா இல்ல, ஒரே உணவா இல்ல, ஒரே பண்பாடா இல்ல, ஒரே மதமா இல்ல, ஒரே ஜாதியா இல்ல, சாதியால் ஏற்பட்டிருக்கிறோம். மதத்தார், இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்துக்கள், சமணர்கள், பௌத்தர்கள், எத்தனையோ மதம், எத்தனையோ மொழி. சரி, உணவு, நீ சாப்பிடுற இட்லி காஷ்மீர்ல இல்ல, காஷ்மீர்ல சாப்பிடுற ரசகுல்லா இங்க கிடையாது, ஒடிசாவில் இருக்கிற புலாவ் இங்க கிடையாது. சரி, உடை, ராஜதானி வச்சிருக்க தொப்பிங்க இருக்கா? நீ போட்டிருக்க வேட்டி உத்தரவாசம் கட்டுறானா? அவன் போட்டிருக்க குருதா நீ கட்டுறியா? பஞ்சாபி போட்டிருக்க டார்பன் வச்சிருக்கமா? உடை வேறு, உணவு, பழக்க வழக்கம். அம்மா சொல்லுவானே, காலையில 7 பொழுதுதான் தாலி கட்டணும். எப்போ? 11:30க்கு முன்னாடி தாலி கட்டணுங்க. 7 பொழுதுதான் தாலி கட்டணும். அப்பதான் வாழ்க்கை ஏறிக்கிட்டே இருக்கும். வந்து பாரு டெல்லிக்கு வந்து பாரு, எல்லாம் 8 மணி ராத்திரில ஜேன்னு சாப்பிட்டுக்கிட்டு திருமணம். அப்போ கலாச்சாரம் வேற, பழக்கம் வேற, உணவு வேற, உடை வேற, கொண்டிருக்கிற மொழி வேற, ஜாதி வேற, எல்லா அடையாளமும் மாறி இருக்கிறது. வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான், உங்களுக்கு சுதந்திரம் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் சுதந்திரம் ஒன்று முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி இந்தியாவை ஒற்றுமையாக வைத்துக் கொள்ள போகிறீர்கள்? அரசியல் சட்டத்தை எழுதுங்கள். எப்போ? சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான், 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1946 இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஸ்டார்டட் டு டிபேட். சுதந்திர இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும்? 46 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் உட்கார்ந்திருந்தாங்க. 2 ஆண்டு காலம் நேரு, வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், பட்டாபி சீதாராமையா, வல்லபாய் பட்டேல், கிருஷ்ணன், எல்லா அறிவாலையும் உட்கார்ந்துருந்தான். அப்ப கூட கேட்டாங்க, இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு போயிருக்கிற ஆள்லாம் எப்படி தான் போனாங்க? அப்பெல்லாம் போகணும்னாக்க இன்கம் டேக்ஸ் கட்டிக்கணும், இல்லைன்னா கிராஜுவேட்டா இருக்கு. இன்கம் டேக்ஸ் கட்டின எத்தனை பேர்? நான் இந்த கூட்டத்தில் கேட்கிறேன். 1946 இன்கம் டேக்ஸ் கட்டின குடும்பம் ஒண்ணு காட்டுங்க. இன்னைக்கு வந்து அசோக்குமார் எம்எல்ஏ, அண்ணாதுரை எம்எல்ஏ, நான் எம்பி. 1947 இன்கம் டேக்ஸ் எனக்கு என்ன வந்திருக்கும்? எங்க தாத்தா நான் பார்த்தது இல்லை. எங்க தாத்தா இலங்கைக்கு ஓடிருக்காரு, வறுமைக்காகவும் தீண்டாமைக்காகவும் இலங்கைக்கு ஓடிருக்காரு. அங்க போய் அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்க அப்பா இங்கிலீஷ் படிச்சு இங்க வந்திருக்காரு. இங்க வந்து நிலப்படத்தெல்லாம் வாங்கி வசதியா இருந்தாரு. நான் வீட்டுல 8வது பையன், ஒரு வீட்டுல 8வது பையனாக பிறந்த நானே இந்தியாவுக்கு மந்திரியாக கலைஞரால் ஆக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஆங்கிலம் பேசல எந்த நாயும் கொண்டாட முடியல.
எப்படி வந்துச்சு இது? 46 எங்க தாத்தா யாரு? அண்ணாதுரை தாத்தா யாரு? அசோக்குமார் தாத்தா யாரு? உங்க தாத்தா யாரு? இன்கம் டேக்ஸ் கட்டினீங்களா? கிராஜுவேட்டா? பட்டதாரிகளா? அந்த அரசியல் நிர்ணய சபை. அப்ப பெரியாரை போன்றவர்களே கேட்டார்கள், இந்த அரசியல் நிர்ணய சபை யாரும் ஏழை இல்லையே, யாரும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இல்லையே, நீங்க எல்லாம் சேர்ந்து எதுவும் அரசியல் சட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்ன போது நேரு சொன்னார், காந்தி சொன்னார், இந்த அரசியல் நிர்ணய சபையில் ஏழைகள் இல்லாமல் இருக்கலாம், சாதாரண மக்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் அம்பேத்கர் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். அப்ப என்ன பண்றது? இத்தனை மொழி இருக்கு, இத்தனை மதம் இருக்கு, எப்படி எழுதலாம்? அப்ப இத்தனை மொழிக்கும் பாதுகாப்பு வேணும். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரசியல் சட்டத்தில் வேணும். என்ன எழுது? 2000 வருஷம் படிக்கிற தாழ்த்தப்பட்டவன், அவனுக்கு இடஒதுக்கீடு வேணும், எழுது. பிற்படுத்தப்பட்டவன் இருக்கிறான், மண்டல் கமிஷன் பின்னாடி வந்துச்சு, அந்த மண்டல் கமிஷன் அதில் எழுதிட்டு இருக்கிறான், கொடுக்காது நம்ம தப்பு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அம்பேத்கர் எழுதினார். தாழ்த்தப்பட்டவருடைய பட்டியல் என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் பழைய ஏற்பாடுல இருந்தது. மைசூர்ல யார் வெள்ளக்காரன் எழுதி வச்சிருக்கான், ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் எடுத்தவர், பிற்படுத்தப்பட்ட இல்ல. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கலாம், வண்டியர் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கலாம், அந்த ஜாதி கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, குஜராத்தில் இல்லை, அந்த வேற பேர்ல இருப்பான். அவன் யார்? அந்த பட்டியல் எடுத்தல. ஆனால் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை? கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை? சரி, மொழி சிறுபான்மை தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறாங்க, அவர்களுக்கு என்ன உரிமை? மலையாளத்தில் தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, அவர்களுக்கு என்ன உரிமை? சரி, இவர்களுக்கு உரிமை கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் ஓட்டு கொடுத்துட்டோம், எம்எல்ஏ எம்பி ஆகி போயிட்டாங்க, சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்க, சட்டமன்றத்துக்கு என்ன வரம்பு? அவர்கள் சட்டம் ஏற்றப்போ எப்படி எழுதணும்? நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு? இந்த தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன அதிகாரம்? சரி, எல்லாம் வந்துட்டாங்க, ஒருவேளை தப்பா சட்டம் எடுத்தாங்க நாடாளுமன்றத்துல, அந்த தப்பு சட்டத்தை தப்புன்னு சொல்றதுக்கு யாரு? சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். அந்த ஹைகோர்ட்டுக்கு என்ன அதிகாரம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம்? இவர்களை கட்டுப்படுத்துற குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம்? இத்தனையும் எழுதி வச்சிருக்காங்க. இத்தனையும் 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதப்பட்டதுதான் அரசியல் சட்டம். பேராவூரில் ஜாதி பார்க்காம இத்தனை பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறதுக்கும், இந்த மேடையில நாங்க வரிசையா உட்கார்றதுக்கும் ஜாதி பார்க்கல, மொழி பார்க்கல, தொப்பி போட்டு இஸ்லாம் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கையாக நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அரங்கம் அமைதியாக இருக்கிறது. இதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை எடுப்பேங்கிறோம். இந்த தடவை நாங்க 400 பேர் வந்துட்டா பிஜேபி சொல்றாங்க, 400ஐ நாங்கள் எட்டு விட்டால் அரசியல் சட்டம் இருக்காது. பாகிஸ்தான் இஸ்லாம் நாடு, அது மாதிரி நாங்க இந்து நாடா மாத்துவோம். இந்து நாடா மட்டுமல்ல, இந்திய நாடா மாத்துவோம். இந்திய நாடு மட்டும் சமஸ்கிருத நாடா மாத்துவோம். இங்க திருக்குறளுக்கு வேலை இல்லை, பஜனை பாடுவோம், எங்களோட கொள்கையை தான் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு கொக்கரித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் 400 வரல அமைதியா இருக்கு. 400 வரல அமைதியா இருக்கான். 400 எப்ப வந்தாலும் இந்த நாடு காலி, அரசியல் சட்டம் காலி. இந்த அரசியல் சட்டம் இல்லை என்றால் தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை இல்ல, பிற்படுத்தப்பட்டவனுக்கு பாதுகாப்பு இல்ல, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்ல. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இல்ல, நீங்கள் பேசுகின்ற மொழிக்கு உத்தரவாதம் இல்லை. உங்கள் மொழி அழிந்து விட்டால் உங்கள் இனம் அழிந்து போகும். உங்கள் இனம் அழிந்து போய்விட்டால் நீங்கள் வெறும் மனிதர்களாக கூட இருப்பதற்கு லாய்க்கில்லாமல் போய்விடும். ஏன் இந்த மனிதர் திரும்ப முதலமைச்சர் வரணும்னு சொல்றேன்? திரும்ப பேராவூருக்கு பெரிய கோல் வரும், திரும்ப ஒரு முதலமைச்சரானா பேராவூருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரலாம், திரும்ப ஒரு முதலமைச்சரானா பேராவூரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டலாம், அப்படிலாம் சொல்லி கூட அசோக் ஓட்டுக்கப்பாரு, தப்பு இல்லை. ஆனா எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல, எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல, எனக்கு அது பெருசா தெரியல. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் 1946 இருந்து 48 அரசியல் நிர்ணய சபையில் உட்கார்ந்து இரவு பகலாக எழுதி 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 விவாதித்து 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 யாருக்கு என்ன உரிமை, யாருக்கு என்ன அதிகாரம், இந்த நாட்டில் தேர்தல் எப்படி நடைபெற வேண்டும், இந்த நாட்டில் நீதி பரிபாலனம் எப்படி நடைபெற வேண்டும், யாருக்கெல்லாம் என்ன உரிமை என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் சட்டத்தில் இருக்கிற பாதுகாப்பை எடுப்பதற்காக, அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவதற்காக கங்கணம் கொட்டிருக்கிற மோடி என்கிற கூட்டத்தை, அமித்ஷா என்கிற கூட்டத்தை தடுத்து நிறுத்துகிற சக்தி இந்தியாவில் எங்கும் இல்லை. அந்த சக்தி சென்னையிலே இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு ஒற்றை மனிதனுக்கு பின்னால் இருக்கு. இந்த மனுஷன் விட்டா ஆளே எது? நீங்க எதுக்கலாம் அரசியல் ரீதியா, மோடியை எதுக்கலாம் தேர்தல் ரீதியா, அது வெறும் தேர்தல், அவன் கொள்கை கிடையாது. மோடியை எதிர்க்கிறார்கள், மோடியோட இந்துத்துவ எதிர்க்கிறதுக்கு அவன்கிட்ட கொள்கை இல்லை. மம்தா பானர்ஜி எதுக்குது? அந்த மாதிரி கொள்கை இருக்கா?
அந்த மாதிரி என்ன கொள்கை காங்கிரஸ் வெளியே வந்துச்சு, குறைச்ச மதிப்பு இல்லை. சந்திரபாபு நாயுடு போன தடவை எழுத்தார், இந்த தடவை சேர்ந்துக்கிட்டார். பஸ்வன் போன தடவை எழுத்தார், அவர் பையனை போய் சேர்ந்துக்கிட்டார். பீகார் நிதிஷ்குமார் பிஜேபி எழுத்தார், இல்லை இல்லை நான் மதவாதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன், நான் செக்குலர்வாதி என்று சொன்னார், நம்மோடு இருந்தார். திடீர்னு மாறிட்டார். எல்லாம் திடீர்னு பல்டி. என்ன காரணம்? இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ. இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ போனால் அடுத்த நாளே மோடிக்கு முன்னால் மண்டியிடுகிற கூட்டம் இந்தியாவிலே வந்து விட்டது. ஆனால் சிபிஐ இல்ல, இடி இல்ல, இன்கம் டாக்ஸ் அல்ல, எதையும் நாங்கள் சந்திக்க தயார். நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி. என்ன காரணம்? என்ன காரணம்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒற்றை மனிதன் மட்டுமா காரணம்? அல்ல. அந்த மனிதனுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பது பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட தத்துவம். அந்த தத்துவத்தை காப்பாற்றுகின்ற அடி நாதம் தான் தமிழ் மொழி. அந்த மொழியை அழிய விட்டோம்னா சமூக நீதி இருக்காது, அரசியல் சட்டம் இருக்காது, இந்தியாவை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் என்று. இல்லை, நான் பார்க்கிறேன் இந்தியாவை இன்னமும் அரசியல் சட்டப்படி ஆட்சி செய்து ஒரு நபர் இருக்கிறார் என்றால், ஒரு பிரதமர் உள்ளபடியே இருக்கிறார் என்றால் அந்த மோடி அல்ல, அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் சொல்லல, நீங்க வந்து பாருங்க டெல்லிக்கு. நானோ டிஆர் பாலுவோ கனிமொழியோ பேசி முடிச்சோன்னு சொன்னா நம்ம கூட்டணி கட்சியை வந்து பாராட்டுவாங்க, நம்ம கூட்டணி கட்சி பாராட்டுவாங்க. பின்னி எடுத்துட்டீங்கம்மா, மோடியை கிறிஸ்டியம்மா. நான் கேட்டேனே, நான் நேரடியாக நாடாளுமன்றத்தில் கேட்டேன். ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் அதானியுடைய ஊழலை அம்பலப்படுத்தி அவர்கள் செய்திருக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வந்தார்கள். ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை 60 கேள்வியோ 100 கேள்வியை கேட்டாங்க. அந்த 100 கேள்விக்கு 40 கேள்வி பதில் சொல்ல முடியல அதானியால. அதை பற்றி விவாதம் நாடாளுமன்றத்தில் வந்தது. அந்த அதானிய ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போனது யார்? இலங்கை கூட்டிட்டு போனது யார்? எந்த விமானத்தில் போனார்? அரசாங்க விமானத்தில் போனார், மோடி விமானத்தில் போனார். அரசாங்க விமானத்தில் மோடியோடு பயணம் செய்து மோடிக்கு முன்னால் பல நாடுகளோடு வர்த்தக தொடர்பில் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டவர் அதானி. அதை வாங்கி கொடுத்தவர் மோடி. ஒரே பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்து 2 பேரும் சாப்பிட்டு மாத்தி மாத்தி கூட்டிட்டு இருக்காங்க. படமெல்லாம் வெளியே வந்துச்சு. நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன், அதானி செய்தது ஃப்ராடுங்கிறோம், ஷேர் மெனிபுலேஷன்ங்கிறோம், பங்குகளை மாற்றி மாற்றி பொய்யாக மாற்றி அவருடைய கம்பெனியுடைய வேலையை உயர்த்திருக்கிறார், அவர் செய்தது ஃப்ராடு, மோசடி அப்படின்னு ரிப்போர்ட் வருது. நாடாளுமன்றத்தில் விவாதம் வருகிறது. நான் கேட்டேன், அதானி ஃப்ராட் நான் சொல்ல, ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லுது. அதானி செய்தது மெனிபுலேஷன் ஆஃப் ஷேர்ஸ், பங்கு சந்தையில் ஊழல் செய்திருக்கிறார், ஊடகமாக மாற்றி மாற்றி தன்னுடைய கம்பெனியுடைய பங்குகளை உயர்த்தி காட்டி அதன் மூலமாக பல கோடிகளை, 1000 கோடி, லட்சக்கணக்கான கோடிகளை ஈட்டி இருக்கிறார். நான் சொல்லல, அமெரிக்காவுடைய நிறுவனம் ஹிண்டன்பர்க். நான் கேட்டேன், நீங்க அழைச்சிட்டு போனீங்க, அசோக்குமார் நீ தானே கூட்டு வந்த, நீ தானே கூட்டு வந்தீங்க, எம்எல்ஏ கூட்டு வந்தார் கார்ல, என்ன விட்டாரு, மேல விட்டாரு, மேல விட்டு வந்து கீழே இறங்கிட்டாரு. நான் மேல வேலை செய்யற ஒரு ரூம் பாயை வெட்டிவிட்டேன், ஏதோ ஒரு கோத்துல வெட்டிட்டாரு. உன்னை போலீஸ் வந்து விசாரிக்க வரலையா? ஏன் நீ தானே கூப்பிட்டு வந்த அதை வெட்டிவிட்டான், நீ சொல்லி வெட்டினானா? யாரும் கேட்பான்ல. நான் கேட்டேன், அவன் ஊழல்கிறான், மோசடிக்கிறான், நீ தான் கூட்டிட்டு போன, கூட்டிட்டு போனது நான் தான், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு. நான் அதானே கூட்டிட்டு போனது உண்மை, அவன் மோசடி பண்ணிதான் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லு, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. அம்மக்கல்ல மாதிரி ஊமையா நாடாளுமன்றத்துக்கு வராம அமைதியா இருந்தா அர்த்தம். அப்ப நாடாளுமன்றத்தில் சொன்னேன், if Adani is fraud, honorable prime minister is keeping silence, am I not entitled to say you are also fraud? பிரதமர் அவர்களே நீங்களும் fraud தான் கேட்டேன். பதில் இல்லையா? பதிலே கிடையாது. இவர் பேசுறாரு, நம்ம ஆட்சி கரப்ஷன் ஆட்சி, நம்ம ஆட்சி மஃபியா ஆட்சியா, சிஎம்சியா? நேற்று பிரதமர் பேசும்போது சிஎம்சி ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி சிஎம்சி ஆட்சி. என்ன ஆட்சி? கரப்ஷன், மஃபியா, கிரிமினல். சொல்றது உங்களுக்கு யோகிதை இருக்கா? மோடி அவர்களே, உங்களுக்கு சொல்றதுக்கு யோகிதை இருக்கா? மணிப்பூர்ல என்ன நடந்தது? மணிப்பூர்ல அங்கே இருக்கிற டிரைபல் மக்கள், அந்த வம்சாவளி மக்கள், அவர் மலைவாழ் மக்களுக்கு அங்க இருக்கிற மற்ற மக்களுக்கும் சண்டை. கவர்னர் இருக்கார், போலீஸ் இருக்கு. அந்த பழங்குடி மக்களை தாக்கியது மட்டுமல்ல, அங்க இருக்கிற பெண்களை அவமானப்படுத்தி போலீஸ் பந்தோபஸ்தோடு கூட்டிட்டு போய் கற்பழிச்சு வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க.
கவர்னர் சொல்றாரு இந்த மாநிலத்தை எல்லாம் சகஜங்கிறாரு. யாருடைய ஆட்சி? பிஜேபியுடைய ஆட்சி. நாடாளுமன்றத்தில் கேட்ட மணிப்பூரில் நடக்கிற விவாதத்தை வைங்க, வைக்கிறியே. பட்ட பகல்ல அநாகரிகமா பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து கொண்டு போய் போலீஸ் ஜீப்ல அழைச்சிட்டு போய் மறைவாக நின்று கற்பழித்து சில பேர்த்த கொண்டுட்டு அந்த வீடியோ எடுத்து போடுறான். வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? மணிப்பூர்ல நடந்த பிஜேபி ஆட்சி தப்பு இல்லையா? இங்க எங்கேயாவது ஒரு கொலை, எங்கேயாவது ஒரு திருட்டு நடந்தா இது மஃபியா ஆட்சி. நான் மோடிக்கு கேட்கிறேன், மணிப்பூருக்கு பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இந்த ஆட்சியை விமர்சிக்கிற யோகிதை உங்களுக்கோ உங்கள் கட்சிக்கோ இருக்கிறதா என்பதை உங்கள் மனசாட்சியோடு எண்ணி பாருங்க. என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க? என்னென்ன அயோக்கியத்தனம் நடந்திருக்கு? குஜராத் என்ன நடந்தது? ஒரு இஸ்லாமிய பெண்மணி 2 வயசு குழந்தை கையில, வயிற்றுல 3 மாசம் குழந்தை குரானோட நடந்து போயிட்டு இருக்கு குஜராத்ல. பில்கிஸ் பானு நடந்து போட்டு இருக்க அந்த கூட்டத்தை வழிமறிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கூட வந்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. கையில் இருக்க குழந்தை அழுவுது. கற்பழிக்கிறதுக்கு, பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு, 3 மாசம் குழந்தை வயிற்றுல, கையில 2 வயசு குழந்தை. இந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுவுது. இவன் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு அந்த குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு பெண்கள் வந்திருக்கீங்க, எப்படி சொல்றது தெரியல. காலை அப்படியே தூக்கி, இந்த குழந்தை காலை தூக்கி அப்படியே சதுரகாய் அடிக்கிற மாதிரி பாறையில ஒரே அடி. குழந்தை அப்படியே சுக்குநூறா போச்சு. தாய் கண்ணில் பார்த்துக்கிட்டு கதறி கொண்டிருக்கிற தாயை 5 காண்டாமிருகங்கள் கற்பழித்தார்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணை இரட்டை ஆழ்ந்த புடிச்சு கோர்ட்டு. தண்டிக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் இந்து மத பெரியர்கள். அவர்களை அந்த அரசாங்கம், குஜராத் அரசாங்கம் 2 வருஷத்துல 3 வருஷத்துல கேபினெட்டை கூட்டி இவர்கள் பிராமணர்கள் நல்லவர்கள், நன்னடத்தையோடு இருந்தார்கள் சிறையில, அவர்களை வெளியில கொண்டு வருகிறோம். பில்கிஸ் பானு உயிரோடு இருக்கு. அந்த அம்மா உயிரோடு இருக்கிற போதே இந்த காண்டாமிருகங்களை வெளியே கொண்டு வருகிறது குஜராத் அரசு. யாருடைய அரசு? மோடியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அரசு. இதை உலகம் உள்ள காரி துப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேராக கேட்டாங்க, நீங்க எல்லாம் மனுஷனான? அதோட கொடுமை என்ன தெரியுமா? அந்த ஜெயில இருந்து வரான்ல, அவனை வரவேற்கிறதுக்கு 10 பேர் போறான். 10 பேர் போய் பாரத மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு அயோக்கியன, ஒரு கொலைகாரன, ஒரு கற்பழிச்சவன, ஒரு குழந்தைய தேங்காய் சாறு மாதிரி செதற வச்சவன வெளியில இருந்து வருகிற போது ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜீன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை குஜராத்தில் நீங்கள் வளர விடுவீர்கள். அங்க வளர விட்டு வந்து இங்க வந்து பெரியாரை பிடிக்காது, அண்ணாவை பிடிக்காது, கலைஞரை பிடிக்காது, திராவிடத்தை பிடிக்காதுன்னா ஆமா பிடிக்காதுதான். ஒன்னு எங்களுக்கு பிடிக்காது, எப்போ வச்சுக்கோ. உங்களை எப்போதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அவர்கள் எல்லா விதத்திலையும் வருவார்கள். முஸ்லீம்லயே 2 பேர் பிடிப்பாங்க. பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு கிறிஸ்டின் ஃபாதர் 10 பேர் உட்காந்துருக்காங்களே, கிறிஸ்டின் ஃபாதர் 10 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம கல்லர்லயே ஆள் பிடிப்பாங்க, பல்லர்லயே ஆள் பிடிப்பாங்க, ஆதிதிராவிடர்லயே ஆள் பிடிச்சாங்களே. முருகன் யாரு? முருகனுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிருச்சா? முருகா, அந்த முருகனுக்கு போனது நிக்கிறான், உன்னை என்ன விட போறான்னு தெரியலையாப்பா. நம்மிடத்திலே ஆள் பிடிப்பார்கள், துரோகிகளை கண்டுபிடிப்பார்கள், நம்மளை நிர்மூலப்படுத்துவார்கள். எனவே இந்த வீர வணக்க நாளில் இறந்து போனவர்கள் மீது நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழை விட்டுக் கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம், இந்த ஆட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதரை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுக்காக அல்ல, எங்கள் இனத்துக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்தியாவை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற இந்த மாமனிதர் தேவை. தமிழ் வாழ்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.